அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு முறையில் இந்த தைப்பூச திருவிழா வழிபாடு ஒன்றுங்க. தைப்பூசத்தில் நம்ம விரதம் இருந்து முருகனை முழு மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வேண்டிய வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டினுடைய பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பெருவிழா கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டு விடுமுறை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேயே இந்த தைப்பூச திருவிழா வர்றதால விரதம் இருந்து வழிபடவும் கோவிலுக்கு போய் முருகனை தரிசிக்கவும் மிகவும் வசதியான நாளாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் தைப்பூச பெருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். முக்கியமாக இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 48 நாள் 21 நாள் அப்படின்னு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். ஆனால் அப்படி உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நல்லதொரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முருகனுக்காக பால் குடம் எடுக்கக்கூடியவர்கள், பாத யாத்திரையாக போகக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பழனியில் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய எல்லா கோவில்லையுமே இந்த பக்தர்களுடைய கூட்டம் தான் இப்போ ரொம்பவே படையெடுத்திருக்காங்க. ரொம்பவே ஒரு சிறப்பான நிகழ்வாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனுடைய திருநாமங்களை இந்த நாளில் சொல்லி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக போகும்போது தைப்பூச வழிபாட்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் என்னென்னலாம் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினலாக வாங்கி அணியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? குறிப்பிட்டு இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட நேரம்லாம் விலகணும், என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிடித்திருந்த கெட்டதெல்லாம் விலகி நேர்மறையான ஆற்றலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு கருங்காலி மாலை ஒன்று வாங்கி அணிந்து பாருங்கள். அதாவது கருங்காலி மாலை, பிரேஸ்லெட், செம்பால் கோர்க்கப்பட்டது, வெள்ளியால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு பலவிதமான ஒரிஜினல் மாலை எங்ககிட்டயே கிடைக்குது. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நிச்சயமாக கருங்காலி மலையை உங்களால் எளிமையாக வாங்கிக்க முடியும். அது உங்களுக்கு மிக பெரும் பலனை பெற்றுக் கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாட்களில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடுறோம். இந்த வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச பெருவிழா கொண்டாடப்பட இருக்கு. இந்த வரக்கூடிய இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையே அமைந்திருக்கிறதால விரதம் இருந்து வழிபடவும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது என்னென்ன மாதிரியான விரத முறைகள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் அன்னைக்கு நாள் முழுவதும் உணவு தவிர்த்து உபவாசமாக விரதம் இருக்கிறது நல்லது. முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க உப்பு சேர்க்காத எளிய உணவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தைப்பூச விரதம் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்து சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு பால், பன்னீர், சந்தனம், புஷ்பம், இளநீர் உள்ளிட்ட காவடிகள் சுமந்து சென்று வழிபாடு செய்யலாம். அப்படி காவடி எடுக்கிறவங்க குறைந்தபட்சம் 5 நாளைக்காவது விரதம் இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் நல்லது. தைப்பூசம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கே பிரதட்சணம் செய்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. இதில் எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. முருகனுடைய நாமங்களை மட்டுமே ஜெயித்தபடி நாம் இந்த தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது. தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் இருந்தாலும் விரத காலத்தில் உடல் மற்றும் மனக்கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம். சாதாரணமாக நாம் தைப்பூசன்னு மட்டும் இல்லாமல் விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலே நாம் இந்த மாதிரி உடல் மற்றும் மனதனுடைய கட்டுப்பாடு வேண்டும் அப்படிங்கிறது தான் நல்லது. அந்த வகையில் நம்ம மாலை அணிந்து விரதம் இருந்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லியபடி முருகனுடைய கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்றும் தைப்பூச வழிபாட்டினை மேற்கொள்ளலாம்.
மது, மாமிசம், புகை போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்கிறோம். முருகனை மனதார வேண்டி பூஜை செய்தும் தைப்பூச விரதத்தையும் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். இது எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்க, கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயே கூட விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய படத்துக்கு பூ போட்டு எளிமையான நைவேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை துவங்கலாம். மாலையில் முருகனுடைய படத்துக்கு முன்பு விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம். இவற்றில் அவரவருக்கு முடிந்த எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இப்படி தைப்பூச திருவிழாவில் நாம் முருகப்பெருமானுக்காக இந்த மாதிரி விரத முறைகள் கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக வேண்டிய வரோம். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் எனக்கு இந்த விஷயமெல்லாம் கிடைக்கல, அதாவது திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த தைப்பூச திருவிழாவை நம்ம விரதம் இருந்து கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இன்னும் இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, முருகனுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பான இந்த தைப்பூச திருவிழா அறுபடை கோவில்கள்லேயும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான இந்த பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இலவச தரிசனமும் 3 நாட்களுக்கு செய்யலாம். இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இதோடு முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக ஜனவரி 31, பிப்ரவரி 1, 2 ஆகிய 3 நாட்களுக்கு கட்டண தரிசன முறையை ரத்து செய்வது, இலவசமாக அனைத்து பாதைகளிலும் செல்லலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை அழிக்க முருகனின் அன்னையின் பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை திரட்டி முருகனுக்கு வேல் அளித்தார் அப்படின்னும், அந்த வேல் மூலமாக முருகன் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி கண்டார். அந்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லலாம். பிறகு தன்னுடைய அன்னையை போற்றும் விதமாக முருகன் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முழக்கத்தை கொண்டு அசுரனை வென்று கொண்டாடப்பட்ட ஒரு நாளாகவும் விளங்குது. இந்த தை மாதத்தில் அறுவடை காலம் அப்படின்னு சொல்கிறதால விளைந்த பொருட்களை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க காவடி எடுத்து வரக்கூடியதும் நேர்த்திக்கடன் முருகப்பெருமான் கோவிலில் செய்வாங்க. இது ரொம்ப ஒரு சிறப்பானதாக பார்க்கப்படுது. முக்கியமாக அழகு குத்துதல், மொட்டையடித்தல், பாத யாத்திரையாக போகிறது, இது மாதிரியெல்லாம் நம்மளால் நிறைய பார்க்க முடியும். தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கவும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படவும், தொழில் ரீதியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னும் முருகப்பெருமான மனதார நினைத்து மெல்லிய 10 அடி 15 அடி நீளம் இருக்கக்கூடிய கம்பியினை வாயில் குத்துவதே அழகு குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். முருகப்பெருமானுக்கு மனதார நினைத்து குத்தி கொண்டு நம்ம இந்த நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இதோடு மொட்டை அடித்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனதில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் முருகனுடைய மனதார அவரை நினைத்து நாம் குறைகளை தீர்த்து வையப்பா அப்படின்னு பக்தர்கள் அவரிடம் வேண்டிக் கொண்டு இந்த மொட்டை அடிக்கக்கூடியது, காது குத்தக்கூடியது, இந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்வாங்க. ஒரு சில பக்தர்கள் அவரவர் வீட்டில் இருந்து பழனிக்கும் பாத யாத்திரை செய்யக்கூடிய வழக்கமும் உண்டு. மனதார நினைத்து மாலையிட்டு சுத்தபத்தமாக இருந்து பாத யாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டு சென்றவரும் இருக்கிறாங்க. தைப்பூச திருநாளில் பக்தர்கள் முருகன் மீது அதீத அன்பு கொண்டவர்களாகவும் முருகன் நம்ம குறைகளை தீர்த்து வைப்பார் என்பதற்காகவும் அவர்களால் முடிந்த நேர்த்தி கடனை பழனியில் செலுத்துகிறாங்க. இப்படி தைப்பூச திருநாள் அன்னைக்கு பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சாதாரணமாகவே ஆயிரக்கணக்கான பேர் வரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த முருகப்பெருமானுடைய கோவில். அந்த வகையில் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இருந்து நம்மளால் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் பாத யாத்திரையாக போயிருக்கீங்களா, காவடி எடுத்திருக்கீங்களா, அலகு குத்திருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வீவர்ஸ்.